அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்ட போகிறேங்க. சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஊற்றின நெய்யிலேருந்து கடைசியாக போட்ட மல்லித்தலை வரைக்கும் ஒவ்வொரு சுவையும் நம்மளுக்கு தனியாகவே தெரியுங்க. சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்தோம், அது வெந்த விதமும் பூண்டோட விதமும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவெல்லாம் செய்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம் பாரு இன்னைக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் அப்படி தான் கொடுத்து இருந்தாலும் இன்னைக்கு மூலிகைலாம் சேர்த்துருக்கோம். மூலிகை. வணக்கம் கட்டுறது கையலுனர்களே. இன்னைக்கு என்ன தடப்படலான சமையல் காத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு? வடை பாயாசம் விருந்துங்க. அப்படி போடுங்க. வடை பாயாசம் விருந்து செய்ய போகிறோம். மக்களுக்கு காணொலியாக இன்றைக்கி என்ன காட்ட போகிறோன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து சாம்பார் வைக்கிறாங்க. இப்போ நம்ம செஞ்சுருப்போம் ஏற்கனவே செட்டிநாடு சாம்பார் எப்படி வைக்கணும், கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் எப்படி வைக்கணுன்ட்டு. ஆனால் இப்போ மக்களுக்கு வந்து அந்த கீரை சாம்பார், அந்த கீரையில் எப்படி பக்குவமாக செய்யணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த கீரையை வந்து அவங்க சேர்க்குற நேரம், அந்த நேரம் வந்து பார்த்தோம்னா கரெக்டான டைமில் சேர்த்தோம்னா தான் நம்ம என்ன கீரை சேர்த்தாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம். கிராமத்தில் பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிச்சு, அதுவும் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்ட போகிறேங்க. பொன்னாங்கண்ணி கீரையே ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. இந்த ஆரோக்கியமான உணவோட என்னென்னலாம் மக்களுக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வடி சாதம், பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார், பருப்பு ரசம், மோர், வடை, பருப்பு பாயாசங்க. வடைனாலும் சாதாரண வடை கிடையாது, அதுலேயும் ஒரு கீரை சேர்க்குறோம், அது அரைக்கீரை வடை. இப்படி போடுங்க. பருப்பு பாயாசன்றாரு, வெள்ளம் வாங்கி வச்சிருக்காரு. வெள்ளம் தானே போட பாரு. இனிப்புக்கு என்னடா பண்ணுவ? இனிப்புக்கு சக்கரை போடுறதா? அது உங்கள் ஊரில் போடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இது பால் பாயாசம் செஞ்சோம்னா சர்க்கரை சேர்க்கலாம். ஆனால் பருப்பு பாயாசம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வெல்லம் தான் சேர்க்கணும். ஏன்னா இது பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு உணவு. அதனால் அந்த வெல்லத்தை சேர்த்து ஒரு பருப்பு பாயாசங்க. வாழைப்பழம், தண்ணி பாட்டில், வழக்கம் போல் வாழையில் முக்கியமானது வடை பாயாசம் விருந்து சொல்லிட்டோம், கூட்டு பொரியல், அதை சொல்லு, கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பர். இவ்வளவு செஞ்சு ஏழை எளிய மக்களை தேடி தேடி கொண்டு போயிட்டு இன்றைக்கி விருந்து கொடுக்க போகிறோங்க. இன்றைக்கி இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஐயா தெய்வத்திரு முனியாண்டி அவர்களுடைய 34வது வருட நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாத அவங்க குடும்பத்தார், மகள்கள் முனியம்மாள், மாரியம்மாள் மற்றும் மகன் ராஜன் மலேசியாவிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா இன்றைக்கி நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு பசியாத்துறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்ன தம்பி, என்ன தொட்டில் கட்ட போறீங்களா? தொட்டில் இல்லைண்ணா, என்னண்ணா நீங்கள் தானே கேட்டீங்க, ஏய் மாம்பழம் சூப்பராக இருக்கு 2 அருடாண்ணா. ஐயோ, நான் கேட்கலடா, நான் கேட்கலடா. இல்லை வேலை தொட்டில் இருக்கு, அதை தொட்டில் கட்ட போறியான்னு பார்த்தேன். இல்லைண்ணா, நம்ம மாமரம் இதா உங்கள் மரம் தானே, பிரச்சனை இல்லை. நான் கூட வேற ஆள் தான் நினச்சேன். நம்மள் தானே, வேற யார் தான் இருந்தால் நேரம் மொத்தம் வாங்கணுமே. என்ன கூட சேர்த்து நீங்களும் வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லை திருட்டு மாங்கானா நல்லா இருக்குன்னு அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை, நம்மள் தான் மரம். பழம் சூப்பராக இருக்கும் பாரு. உழுகுன உடனே பொலன்னு இலையா கொட்டும், பழமாக கொண்ட போகுது பாருங்க. தம்பி நான் கேட்டது பொன்னாங்கண்ணி கீரை சாம்பாருக்கு மாங்காய் சாம்பாருக்கு மாங்காயா? கேமரா மேலே உழ போகுது இப்போ பழம். போகிறோம்பா, ஆக்ஷன் சொல்ல. ஐயோ சூப்பர்ரா, அப்படியே அருமை அருமை. இன்னும் சாங்க டார்கெட் பண்ணுற வழியே இருக்கே. மாங்காய் உழுந்து மண்டை உடஞ்சி கேள்விப்பட்டிருக்கியா? மாங்காய் மரத்துலேருந்து விழுந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ட்ராங்காக பிடிச்சி பண்ணாலா? அட பாவி, இந்த மாதிரி நீ எல்லாம் சாப்பிட்ருக்கிய டவுன் உள்ள? இதுக்கு தான் இயற்கை சிட்டின்னு சொல்கிறோம் நாங்கள். சரி, மறைவா உட்காந்து தின்றதா? அவங்க சொந்தக்காரில் இப்படி தான் சாப்பிடுவாங்க மரத்துலையே. எதுக்கு இப்போ தேவையான பொருள் சொல்ல போகிறோம்? கீரை சாம்பார்ண்ணே. கீரை சாம்பார் இப்படி சொல்லிட்டேன். பொண்ணு மாதிரி கிடைச்ச பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார். எப்பா, அதுன்னு தெரிஞ்சிருந்தா சென்றான் இன்னைக்கு வந்திருப்பான். பொண்ணு நினச்சி வந்திருப்பான். தேடிட்டு தான் போயிருக்கான். செக்கெண்ணெய், கடலெண்ணெய்ங்க, நெய், கடுகு கலப்பு, வரமிளகாய், கருவேப்பிள்ளை, பூண்டு, சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, துவரம் பருப்பு, சிறு பருப்பு, சீரகம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், புளி, வீட்டு மாங்காய், கல் உப்பு, கொத்தமல்லி, பொன்னாங்கண்ணி கீரை,
பொடியாக நறுக்கி வச்ச கீரை ஆ கழுவாமல் போடலாமண்ணே. மண்ணு ஆ மண்ணு மண் வெளியில் எடுக்கணும். கறி வகைகளை, அதாவது ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணியில் கழுவினா போதும். கோழிக்கறியை பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தம் போகிற அளவுக்கு ஒரு தண்ணியில் நல்லா தாராளமாக ஊற்றி கழுவினா போதும். ஆனால் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா 2 தண்ணியில் கழுவணும். ஏன்னா எல்லாமே பூமி கீழே விளையக்கூடியது தான், அந்த வேரோடு தான் நம்மளுக்கு கீரை கிடச்சிருக்கும். ஸோ அதை நல்லா 2 தண்ணியில் தாராளமாக ஊற்றி கழுவணும். அது கழுவுறதுக்கு முன்னாடி இதுக்கு 50 நேரம் பேசுகிற கழுவ சொல்கிறேன். இல்லைப்பா, அது கழுவுறது. ஏதோ புதுசாக சொல்ல வரல. நீங்கள் ஒரு 6 பேருக்கு எடுத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்புங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு டைம் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோங்க. ஏதாவது 1-2 தூசி இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பாத்திரத்தில் வேக வைக்கணும்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க பருப்பை. ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். வேகும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வேக வைக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வேக வைங்க, நல்ல மனம் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பக்கம் என்னப்பா? பொன் வேலை கிடைத்தா பொன்னாங்கண்ணி கீரையா அப்படியே தண்ணியில் இறக்குறோன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணுண்ணா. என்னென்னு கேட்டினா இதில் மண் அதெல்லாம் இருக்கும்ல, அப்படியே தானாக ஊறி இறங்கிடுண்ணா மண். ரொம்ப ஊற வைக்காதீங்க, வளர்ந்துடும் மறுபடியும், செடி வந்துடுமா. ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுக்கோண்ணே. ஓகேண்ணே. நீங்கள் 6 பேருக்கு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 6 பேருக்கு சாம்பார் வைக்கிறதா சாம்பார் வைக்கிறதா இருந்தால். அதே போல் மற்ற சாம்பார் மாதிரி கடைசியில் நெய் ஊற்றாமல் ஆரம்பத்திலே ஒரு 25 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெயும் நெய்யும் சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து கலப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, நீங்கள் ஒரு 8லேருந்து 10 பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை சாம்பாருக்கு பூண்டு ரொம்பவே முக்கியமானது. அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சார், நம்ம அகத்திக்கீரை வச்சு எடுத்து சாம்பார் வச்சுருந்தோம் இல்லையா? ஆமாங்க, குடி நோயாளிக்கெல்லாம் கொடுத்தோம். இப்போ அதே முறையில் தான் இதுவும் பண்ணுறீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாது. அதாவது அகத்திக்கீரை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தடிமனான கீரை, அது வந்து நம்ம இந்த வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துருப்போம். ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டான கீரை, அது இந்நேரத்துக்கு சேர்க்கக்கூடாதுங்க. நாங்கள் சேர்க்கும் போது பார்த்துங்க, அந்நேரத்துக்கு சேர்க்கணும். அதே போல் நீங்கள் வீட்டில் வந்து அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைப்பீங்க. இப்போ வைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெங்காயம் வதங்கும் போதே அதை சேர்த்துருவோம், ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா வரணுன்ட்டு. ஸோ நம்ம இந்த கீரைக்காக நம்ம வேறு ஸ்டைலில் தான் செய்வோம். இந்த சின்ன வெங்காயம் தோல் அதே 1-2 பிரிஞ்சு வரணும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் மேலே வந்து. ஆமாங்க, பூண்டோட வண்ணமும் மாறி இருக்கும். நேரத்தில் தக்காளி, பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி தக்காளி நல்லா குழஞ்சி வருது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் தான் நம்ம கீரையை சேர்க்கணும். அண்ணா சொன்ன மாதிரி 2 தடவை நல்லா அலசுன்னு அலசிட்டேண்ணா. பொன்னாங்கண்ணி ஏன்ப்பா பேர் வந்துச்சு? பொன்னாங்கண்ணி பொம்பளை குழம்பு வைக்கிறதுனால பொன்னாங்கண்ணி ரொம்ப வீட்டில் லேடிஸ் வச்சுருப்பாங்க, அதனால அது வந்து பொன்னாங்கண்ணின்னு வச்சுட்டாங்க போல. கரிசனாங்கண்ணின்னு இருக்குது இன்னும், அது என்ன கண்ணின்னு தெரியல. அது 7 கண்ணியில் இந்த 2 கண்ணி தான் தெரியுது எனக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி பொண்ணு மாதிரி இந்த கீரைங்கள்லாம் கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால தான் இந்த கீரைக்கு பேர் பொன்னாங்கண்ணி. அதே போல் ஒவ்வொரு கீரைக்கு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துட்டுருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 6 பேருக்கு சொல்லிட்டு 6 பேருக்கு அளவுங்க. இதே நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மஞ்சத்தூள் வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் 2 டைம் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால தான் நம்ம டிஃபன் சாம்பாருக்கும் மத்தியான சாம்பாருக்குமே வித்தியாசம் தெரியாமல் போகும், அது மஞ்சளாயிரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அதிகமாக போட்டால் காரம், கம்மியாக போட்டால் காரம், அதுன்னு இதுக்கு சொல்கிறது மிளகாத்தூளுக்கு. இப்போ மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேவையான அளவு கல் உப்புங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, உப்பு கக்கும். இப்போவே அப்படியே 4 புண்ணாக்கு தூளை போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டா
செம்மையாக இருக்குண்ணா. மாடு மாதிரி தெம்பாக இருக்கும். ஆமாம். மாங்காய் வந்து இது நம்ம தோட்டத்திலே பறிச்சுது. அதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா பறித்து உடனே நம்ம குழம்புல சாம்பாரில் இறக்க போகிறதுனால பால் இருக்கும் இதில். இது என்ன பண்ணணும்னா மரத்துலேயே வச்சு தீத்திக்கிறோம். பாருங்கள் வந்து பாருங்கள், பால் வரைக்கும் பாருங்கள். சரிதா, எடுத்துடணும். ஆமாம். இந்த பாலை எடுத்துட்டு அப்புறமா ஒரு கழிக்கிறோம். இதா சாம்பல் மாதிரி பூத்துருக்குல்ல மேலே. இதா துடைச்சதும் போகுதா. ஆமாம். கீரை போட்ட மசாலாலாம் பச்சையோட போயிருக்குங்க. இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே விட்டு கொதி வரணுண்ணா. அவ்வளோதானே. ஆமாம். அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணுறா, தப்புன்னு கொதிக்கும் போது ஆன் பண்ணிக்கிறேன். என்ன கேமரா ஆன் பண்ணிட்டியா? ஆன் ஆயிடுச்சுப்பா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருப்பா. கொதி வந்துடுதா? நல்லா வருது. ஓகே. இந்த மாதிரி சமயத்தில் மாஸ்டர் தான் யாரும் தெரியல எனக்கு. அவர் தானே மாஸ்டரு? அவர் தான் மாஸ்டர். நான் சிஷ்யன், அவர் குரு. போட்டிருக்க சட்டை அவன் பையனோடுதா? அவர் மாஸ்டர், ஆனால் போட்டிருக்க சட்டை அவர் பையனோடது. அதுவும் வந்து பையன் இப்போ போட்டதில்லை. இப்போ போட்டதெல்லாம் போட்டாக்கா இவர் இருக்கிற இடமே தெரியாது. சின்ன பிள்ளையில இருக்கும்போது போட்ட சட்டை. அந்த பக்கம் நிற்காது, அந்த பக்கத்தில் பாரு வாசனை எப்படி அடிக்குது. உன் பக்கம் தான் வருது. ஆமாம். சின்ன வெங்காயமும் காற்று உன் பக்கம் தானே அடிக்குது. அப்போ உனக்கு தானே வாசனை வருது. எனக்குலாம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தூள் வகைகள் சேர்த்தோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்து நல்லா இந்த கீரையோடு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வடை போயிருக்கோம். இந்த நேரத்தில் தான் சாம்பார் தூள் சேர்க்கணுங்க. இந்த நேரத்தில் சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு சாம்பாருடைய மனம் அட்டகாசமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கணும். நல்லா கீரை வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை அனலில் போட்டு வேக வச்சார். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 2 விசில் விட்டா பெரிய பருப்பும் சின்ன பருப்பும் போடுறோம். பருப்பு பேர் தெரில. சிறு பருப்பு, பெரிய பருப்பு, தோரம் பருப்பு, சிறு பருப்பு, ஜீரகம் போட்டு வேக வச்சதுங்க. மனம் பார்த்தீங்களா எம்எம்? என்ன வாசனை காற்று வாட்டத்தில் வந்ததுன்னு தெரியும். இல்லை, இப்போ இந்த பக்கம் வந்தோன்னே எனக்கு வந்துருச்சு. அதாங்க உனக்கு வந்துட்ட காற்று, ஓம்பகம் திரும்பிடுத்தப்ப. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பழம் சேர்க்குறாங்க. மாங்காய் பழம். ஆமாங்க. இவங்க ஊர்லலாம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு மாங்காய் பழம் மாதிரி தான் இருக்குது. மேலே பார்க்க காயாக இருந்துச்சு, இப்போ அரை பழமாக இருக்குது, ஆனால் புளிப்பாக இருக்குது. நம்ம இருந்தோம்னா ஒரே இதில் இருக்கும், இருக்க வயசாகுது இல்லை, அது மாதிரி முத்தி போச்சு. முத்தி போச்சா? அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து பருப்புனாலே வாயு தொல்லைங்க. அதுக்காக நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்க போகிறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இன்னும் அடுத்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு. ஆமாங்க. புளிப்போட உப்பு. ஒரே ஒரு கொதி வருமா? ஆமாங்க, ஒரு கொதி வந்தால் போதும். கொதி வந்துச்சு சாங். அவ்வளோதாங்க. மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம். சாரல் மாதிரி அப்படி தூங்க. எப்படியே எப்படியே அருமை அருமை. மொத்த பொருளும் போட்டாச்சு. மொத்தமாக மனம் வருது. மனம்னா வாசனை சும்மா அப்படியே கமக்குது. அவ்வளோதாங்க. நான் இன்னைக்கு சாம்பார் தயார். தட்டுக்கு மாற்றிடலாமா? கண்டிப்பாக. சாதம் போட்டு தம்பி. சாதம் போட்டுடலாமா? தம்பி சோறு அடிச்சிட்டீங்களா? அடி சார் ரெடியாக இருந்தேன், அடிச்சிடுங்க. தம்பி தேங்காய் அரவை போட்டு முட்டைக்கோஸ் டோட்டலா பொரியலா? கூட்ட. தேங்காய் தாளிப்பு இருக்குங்க. ஆமாங்க. அதுவும் தேங்காய் தாளிப்பு கூட்டுக்கு. பெருங்காயத்தோடு சேர்த்துருக்கீங்க. அடுத்து தாளிப்பு. தேங்காய் தாளிப்பு. என்ன தம்பி? நான் உருளைக்கிழங்கு வறுவல். மசாலா அப்படியே வண்ண மயமாக இருக்கு. வண்ணம் மையம் அவ்வளோ தூரம் கை வண்ணம். உன்னோட கை வேணும். இன்னோட ஸ்பெஷல் தக்காளி ரசம். சும்மா பாதாம் பால். பாதாம் பால் மாதிரி எடுத்துருவோம் பாரு. மோர் குழம்பு இப்படி சொல்லு. பருப்பு பாயாசம். மொத்த பருப்பு முந்திரி பருப்பும் போட்டிருக்கோண்ணே. தம்பி அப்பளமா? போட்டு எடுக்கலாம். வண்ண அப்பளங்கள். மசால் வடைகளா? ஆமாண்ணே. ஆமாவோட ரெடியாக இருக்குண்ணே. ஆமாவோடையா? வடை வச்சுருக்கீங்களா? கூச்சப்படாத வையண்ணா. கீரை வடை, கீரை சாம்பார்.
இன்னைய விருந்தில் இது மட்டும்தான் நீங்கள் கேமராவில் பார்க்குறீங்க. இன்னும் பயங்கரமான ஐட்டம்லாம் பார்சல் உள்ளே இருக்குது, வைக்கும்போது காட்டுறோம் பாருங்கள். பட்டையை கிளப்புமா, அந்த கீரையோட மணமும் மாங்காயோட வாசனையும் சின்ன வெங்காயம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. தள்ளுவண்டி கடையில் நின்று சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க. இன்னும் பரட்டிக்கிட்டே இருக்கீங்களா, சொல்லுங்கள். ஆமாண்ணா, சூப்பராக இருக்குதுண்ணா. இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு பார்த்ததில்ல இது வரலையும். இந்த மாங்காய், இந்த சின்ன வெங்காயம், இந்த கீரையை போட்டு செஞ்ச உடனே சும்மா அப்படியே சூப்பராக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஊற்றின நெய்யிலேருந்து கடைசியாக போட்ட மல்லித்தலை வரைக்கும் ஒவ்வொரு சுவையும் நம்மளுக்கு தனியாகவே தெரியுங்க. ரெண்டாவது இந்த சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்தோம், அது வெந்த விதமும் பூண்டோட விதமும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவெல்லாம் செய்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம் பாரு இன்னைக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் அப்படி தான் கொடுத்து. இருந்தாலும் இன்னைக்கு மூலிகைலாம் சேர்த்துருக்கோம். மூலிகை கீரை பொன்னாங்கண்ணி கீரை உனக்கு மூலிகை. எதுக்காக நம்ம இன்னைக்கு சைவம் சமைச்சிருக்கோன்னா, தெய்வத்திரு ஐயா முனியாண்டி அவர்களுடைய 34வது வருட நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் சைவ விருந்து. சைவ விருந்துனாலும் வடை பாயாச விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுவைச்சிடும். இதே போல் ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். போகலாமா? கூட்டு அள்ளி வைக்கிறீங்களா? பாசம் கட்டிகிட்டே இருப்போங்கண்ணா. கட்டிக்கிட்டே இன்னும் சாங்க வடை பார்சல் போயிட்டுருக்கா? ஆமாங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் கட்டிக்கிட்டே இருக்கோம்ண்ணா பார்சல். நல்லபடியாக கட்டுங்க, நல்லா கட்டுங்க. என்ன தம்பி, என்னம்மா பசிக்குதா இருக்குது? அது தாய் மேலே போயிருக்குது. வந்தால் தான் சாயந்தரம் பால் கொடுக்கும். இலையில் அட்டன் நறுக்குன்னு சாதம் வைக்கிறோம். ஒயிட் ரைஸ். என்ன சாங், கடையில் உட்கார மாதிரி உட்காந்துருக்கேன். பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கீங்களே. இப்படி சாதங்க, வட்டி சோறு, ஒரு வடை. வட்டி சோறுக்கு அப்புறம் வடை. வடை இது மடித்து அதையும் உள்ள வச்சிடுறோம். கோஸ் கூட்டு 1, உருளைக்கிழங்கு வறுவல், பொன்னாங்கண்ணி சாம்பார் சுட சுட இருக்குங்க, தக்காளி ரசம், தாளிச்சு மோர் குழம்பு, பருப்பு பாயாசம், பருப்பு பாயாசம், பூம்பழம், வாழைப்பழம், ஒரு குடிநீர் வச்சுட்டு, அப்பளம். நீங்கள் சொன்னீங்களே ஓட்டுக்கடையில் நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி பார்சல் தயாராக இருக்குங்க. தெய்வத்திரு ஐயா முனியாண்டி அவர்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தெய்வத்திரு ஐயா முனியாண்டி அவங்க நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடு. தெய்வத்திரு முனியாண்டி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருங்க, வாய் வளமுடன். அவங்களோட இன்னும் எங்கள் ஆத்மா சாந்தி அடையிட்டோம், அவங்களோட ஆன்மா சாந்தி அடையிட்டோம். நல்லா இருக்கும். கட்டியால சைவ சாப்பாடு இருக்கு, வடை பாயசம் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. தம்பி, உங்களுக்குலாம் உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்திரு முனியாண்டி அவங்களோட நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. நன்றி. வடை பாயசம் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. நன்றி நன்றி. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். வடை பாயசம் சாப்பாடு இருக்குங்க. தெய்வத்திரு முனியாண்டி அவங்களோட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. இந்த 3 நாள் கொடுத்து சாப்பிட பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றோம். வயிறு நன்றி ஐயா. ஆமாம், தெய்வத்திரு முனியாண்டி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க மலேசியாவிலேருந்து, சரிங்களா? வடை பாயசம் சாப்பாடு இருக்கு. வெளியில் போயிருக்காங்களாம்மா, அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி. அம்மா, தெய்வத்திரு முனியாண்டி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சரி. பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி ஒரு சாம்பார் வைக்கணும்னு பார்த்துருப்பீங்க. அதான் அந்த கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது எங்களுக்கே அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க. அதே போல் தான் ஏழை எளிய மக்களும் இன்றைக்கி அவ்வளோ சுவைச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐயா தெய்வத்திரு முனியாண்டி அவர்களின் 34வது வருட நினைவு நாளுக்காக ஐயாவின் அன்பை என்றும் மறவாத மகள்கள் முனியம்மாள், மாரியம்மாள் மற்றும் மகன் ராஜன் மலேசியாவிலேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி விருந்து கொடுத்துருக்கோம். ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.